Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6வது இயல் தாங்க நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல இருந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரைமொழி. ஸோ திரைமொழிங்கிறது நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த கவிதைகள் அப்படிங்கிற பாடமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. பட் இது நகுலன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாடம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ அது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம். ஸோ சிலப்பதிகாரம், புகார் காண்டம், அரங்கேற்று காதை, ஓகேங்களா? ஸோ மொத்தமாக சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் இருக்குது. அதில் ஒரு காதையான அரங்கேற்று காதை, சரிங்களா? ஓகேங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுத்து வந்துடுவோமா? இங்கே பாவகை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பாவகை? ஆசிரியப்பா, சரிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும். புரிக்குழல் அப்படிங்கிறது சுருண்ட கூந்தல், கலைனா மூங்கில், ஆல்ரெடி நமக்கு தெரியும். கண் கணு, விரல் ஆடவர், கைப்பெரு விரல். அடுத்தது உத்திர பலகைங்கிறது மேலிடும் பலகை, பூதர்ங்கிறது ஐம்பூதங்கள், ஓவிய விதானம்ங்கிறது ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். அடுத்து நித்திலம்ங்கிறது முத்து, விருந்துங்கிறது புதுமை, சரிங்களா? ஓகே. இன்னும் அடுத்து மேலே இந்த சைடு கொஞ்சம் இருக்குது, ஓகேங்களா? மன்னிய அப்படின்னா கழுவிய. அடுத்து நாவலம் புலம்ங்கிறது சாம்பூநதம் எனும் உயர்ந்த வகை பொன். அடுத்து தலைக்கோல் அப்படிங்கிறது நாடக கணிகையர் பெரும் பட்டம். அடுத்து ஓடைங்கிறது முகப்படாம். அரசு உவா அப்படிங்கிறது பட்டத்து யானை. அடுத்தது பார்த்திங்கன்னா பரசினர் அப்படிங்கிறது வாழ்த்தினர். பல் இயம் அப்படிங்கிறது இன்னிசை கருவி. அடுத்து குயிலுவ மாக்கள்ங்கிறது இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிருங்கிறது ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம்ங்கிறது தெய்வ பாடல். ஆமந்திரிகைங்கிறது இடக்கை வாத்தியம். அடுத்தது இலைப்பூங்கோதைங்கிறது அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. அடுத்து களைஞ்சு அப்படிங்கிறது என்ன? களஞ்சு அப்படிங்கிறது ஒரு வகை எடை அளவு, சரிங்களா? அடுத்தது இலக்கண குறிப்பை பார்த்துடலாங்களா? ஓகேங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆடலும் பாடலுங்கிறது எண்ணுமை. தொல் நேரிங்கிறது பண்பு தொகை, சரிங்களா? ஸோ இங்கே தெரியுமான்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாழின் வகைகள். ஸோ இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்திலே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியாழ், சரிங்களா? ஓகேங்க. அடுத்து சிலப்பதிகாரத்துக்கான முக்கியமான ஒரு நூல்வெளி. இதில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதையின் ஒரு பகுதி பாடமாக வைக்கப்படும். ஓகே. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம். ஸோ இது ஜென்ரலான பீப்புள், குடிமக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள பேஸ் பண்ணி நிறையா பாடினால தான் இது குடிமக்கள் காப்பியங்கிற பெயர் பெற்றிருக்கு. அடுத்தது புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம்னு இது அழைக்கப்படுது, சரிங்களா? சரி. அடுத்தது முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடிய பாடியதால் புரட்சி காப்பியம் அப்படின்னு கூறப்படுது, ஓகேங்களா? ஸோ புரட்சி காப்பியம்ங்கிற வார்த்தை இங்கனக்குள்ளே இருக்குது, ஓகேவா? சரிங்க. அடுத்து இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றதால் இது என்னது? முத்தமிழ் காப்பியம். இது வரைக்கும் நம்ம குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம்னு சிலப்பதிகாரம் அழைக்கப்படுதுன்னு தான் படிச்சிருக்கோம். ஆனால் ஏன் அது அப்படி அழைக்கப்படுதுங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஓகேங்க. அடுத்தது செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னும் அழைக்கப்படுது, சரிங்களா? அடுத்து இந்த நூல் பொதுமை காப்பியம்னு சொல்கிறாங்க. பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுது, சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு யார் குறிப்பிடுறான்னா பாரதி குறிப்பிடுகிறார், சரிங்களா? ஸோ சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு யார் குறிப்பிடுறா? பாரதி, ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தன் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார், ஓகேங்களா? ஸோ இளங்கோவடிகள் யாரோட தம்பியா? செங்குட்டுவனோட தம்பியா? எந்த காதையில் சொல்லியிருக்காரு? அவர் வரந்தருங்காதையில் அவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நாளாக நமக்கு குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம்னு 2 பேர்கள் இருக்குன்றது தெரியும், இரட்டை காப்பியம் இருக்குன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படித்தோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது மெய்ப்பாட்டியல். இதை எழுதினவர் யார்? தொல்காப்பியர், சரிங்களா? ஸோ தொல்காப்பியர் பற்றி நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகலை அப்படின்னாலுமே தொல்காப்பியருங்கிறவர் டிஎன்பிசி சைடு நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நபர் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சொல்லும் பொருளும் ஃபஸ்ட் எடுத்தோடனே படிச்சிடலாமா? நகைனா சிரிப்பு, இளிவரல்னா சிறுமை,
மருட்கைனா வியப்பு, பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சொல்லும் பொருள் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா? இலக்கண குறிப்பு: நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இது எல்லாமே என்ன தான்? தொழிற்பெயர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க. இப்போ நகை, சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, நந்தி கலம்பகத்தில் இருந்து ஒரு பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கணும். அழுகைக்கு புறநானூர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இளிவரல். இளிவரல்னால் சிறுமைப்படுத்துறது. ஸோ அதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அதே சேம் புறநானூர்லேருந்து தான் நமக்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து மருட்கை, வியப்புக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல் வந்து எடுத்திருக்காங்க. அச்சம், அதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க? குறிஞ்சிப்பாட்டிலேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பெருமிதம். பெருமையாக இருக்கிறதுக்கு வந்து போவேமா அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எங்கே அப்படின்னா, ஏறுதழுவுதல்ங்கிற பாடத்தில் புறப்பொருள் வெண்பா மாலைன்னு படித்தோம் இல்லைங்களா? அதுதான் புறப்பொருள் வெண்பா மாலை. அங்கேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்களேன், புறநானூர்லேருந்து எந்ததுக்குன்னா வெகுளி, சினத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உவகை, மகிழ்ச்சிக்கு வந்து பேர் வந்து கொடுக்கல. சரிங்களா? இருந்தாலும் ஜஸ்ட் வந்து அது என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரிங்க. அடுத்தது வந்து நூல்வெளி பார்த்துடலாங்களா? நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத்தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். ஓகேங்க. ஸோ இதில் நமக்கு எது வந்து வேணுங்கிறத மட்டும் பார்ப்போமா? ஸோ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை நமக்கு என்ன பண்ணுதுன்னா சிறப்பாக வந்து எடுத்துரைக்குதுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொல்காப்பியரை நம்மளோட சான்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் அப்படி வந்து போட்டுறாங்க. நூல் முழுமைக்கும் இளம்பூரணார் வந்து என்ன பண்ணியிருக்காரு? உரை வந்து எழுதியிருக்காரு. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து இந்த பாடம் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக 1 மார்க் புக் பேக்கு வந்து 1 மார்க்குக்கு வந்து வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்: ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம், அடிகள் புலப்படுத்துவது. ஸோ இது வந்து எதை புலப்படுத்துவதுன்னா, நிறைகுடம், நீர்த்தழும்பல் இல். அடுத்தது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இரண்டுமே வந்து சரியாக இருக்கும். அதாவது மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால், 16 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். இது வந்து இரண்டுமே சரி. அடுத்தது 3வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து காட்சி மறைவு. சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதின ஒரு பாடல் வரிகள் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்களேன். ஸோ முதல் வரி என்னதுங்க? அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன். ஸோ நம்ம வந்து சில வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது யார் எழுதுனதுன்னு கொடுத்துருக்காங்க? பாரதிதாசன் எழுதுனதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்? நம்ம தெளிவாக ரீட் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோங்கிறது போயிடலாம். ஸோ இது வந்து திரைத்துறைங்கிறதுனால அதை பேஸ் பண்ண நமக்கு கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், அனிமேஷன் இயங்குப்படம், நியூஸ் ரீல் செய்தி படம், நியூஸ் ரீல். ஓகேங்களா? அடுத்து சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம். ஓகேங்களா? அடுத்து நூலாசிரியரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க. எனது சுயசரிதை சிவாஜி கணேசன், மெய்ப்பாடு தமிழண்ணல், காப்பியத்தமிழ் ரா காசிராசன், அம்சன்குமார், சினிமா ரசனை அஜயன் பாலா, உலக திரைப்பட வரலாறு செலியன், உலக சினிமா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? புதுமை பித்தன் பற்றி வந்த ஒரு துணை பாடம். அதாவது அவர் எழுதின கதையில் வந்த நூல்வெளியில் கடவுளும் கந்தசாமி பிள்ளையுங்கிறத ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து திருக்குறள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு எங்கே திருக்குறளில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஸோ அடுத்து அப்படியே அடுத்து வந்து வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன், தொழில் உவமை அணி அப்படிங்கிற ஒரு அணி இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உவமை அணின்னு ஒரு திருக்குறளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க, எந்த குறளுக்கு கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் அணி இலக்கணம்ங்கிறது நமக்கு எப்போவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 7வது இயலில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.